நாகு நாகு, என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? எல்லாம் சந்தோஷமான விஷயம் தாண்டி. என்ன சந்தோஷமான விஷயம்? அடியே நாகு, நாம எதுவும் பண்ணாமலேயே நாம கண்ட கனவெல்லாம் நடக்க போகுதுடி. என்னம்மா ஒண்ணுமே புரியலம்மா. அம்மா என்னம்மா சொல்ற? லட்டு மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கம்மா. ஒரு நிமிஷம் இரு வரேன். என்னங்க எல்லாம் பார்த்து கரெக்டா சொல்லிருப்பா. இங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு நிமிஷம் வச்சு. என்ன நாகு, என்ன விஷயம்? எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னு கேளுங்க. என்னத்த? அந்த செந்தில் பையன் இருக்கான்ல, என்னத்த சொல்றீங்க? இப்பலாமா யாராவது போய் சொல்லுவாங்க? நானே நேர்ல பார்த்தேன் மாப்ள, அத சொல்லதான் இவ்வளவு வேகமா வந்தேன். பாத்தீங்களா, பாக்க எம்புட்டு அப்பாவி மாதிரி இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காங்கன்னு. வாமா வாமா. அப்பச்சி, அப்பச்சி, நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க அப்பச்சி. அந்த அண்ணலட்சுமி குடும்பம் நம்மள நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டாங்களா? என்ன ஏமாத்தினாங்க? இதோ எல்லாம் இவ்வளவு சொல்லணும். நம்ம எல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்ல சொல்ல கேட்காம அவன் தான் வேணும்னு ஆடினால. இப்போ நல்ல அனுபவி. நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? வாழ்க்கை நாசமா போயிருக்கும். நாகு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்பச்சி, அந்த செந்தில் பையன் வாத்தியாரே இல்லையா. இதோ அந்த ஸ்கூல்ல எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கானா. என்னையா சொல்ற? ஆமா சம்பந்தி, நானே என் கண்ணால பார்த்தேன். என் மகன் எச்சமா வேலை பாக்குற பள்ளிக்கூடத்துல இவன் எடுபடி பாக்குற வேலை. இப்படி வாமா. என்னமாமா ரொம்ப அமைதியா இருக்கீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, எம்பிட்டு பெரிய பொய்ய முழுங்கி ஏப்ப விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்ம வீட்டுல வந்து சம்பந்தம் பேசிட்டு கல்யாண வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க சைடுல பத்திரிக்கைலாம் வைக்க ஆரம்பிச்சுன்னு வேற சொன்னாங்க. இப்ப என்ன பச்சி பண்றது? என்ன பண்றதுன்னு என்னங்க கேக்குறீங்க? இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்தணும். இல்ல நம்ம மான மரியாதை சந்தி சிரிக்கும். அத கேட்டதுல இருந்து என் கையும் ஓடல காலும் ஓடல. இன்னும் எனக்கு நடுக்கமே நிக்கலன்னா பாருங்களேன். இப்படி ஒரு குடும்பம் என்ன வேணாலும் செய்யும். என்ன குடும்பமா அது? மொத்தமா ஃப்ராடுக்கார பயலுக. அமுதா அப்பா நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. ஏதாச்சும் போய் சொல்லி அவளை அழைச்சிட்டு போயிடலாம்ல. அதுக்காக தான் அப்படி பண்றாங்க. எல்லாம் இந்த கூறு கட்டவளால. கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை விட தேடி போகாதன்னு சொன்னா கேட்டாளா? என்னமோ காணாத விட்ட கண்டுட்ட மாதிரி ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருந்த. இப்ப யாரு? நம்ம தானே அசிங்கப்பட்டு நிக்கிறோம். ஏன் மாமா, கொஞ்சமாச்சும் இவளை கண்டிச்சு வளர்த்திருந்தீங்கன்னா, ஏதோ வீட்டுல சமைச்சிட்டு இருந்தா அவளை அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்களே, அதுதான் கொண்டு வந்து முச்சந்தையில நிக்க வச்சுட்டா. நீங்க வேணா பாருங்க, என் வாழ்க்கைய அவங்களோட அம்புட்டு சந்தோஷமா நீங்களே பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன அமுதா, இன்னும் இந்த குடும்பத்துல வாழணும்னு நினைக்கிறியா? அப்பச்சி, அவளை கேட்டு கேட்டுதான் நம்ம அவமானப்பட்டு நிக்கிறோம். இனிமேல் நீங்க சொல்றது மட்டும் அவ கேட்கட்டும். எனக்கும் இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்ல. என்ன மாப்பிள்ள, நீங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனத்தை பண்ணிட்டு சாதாரணமா இருக்காங்க. அவங்கள சும்மாவா விடுறது? போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம்? முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க.
இந்த ஸ்கூல் நம்பரை தேடி ஃபோன் பண்ணு. என்ன தேடினியா? கிடைச்சதா? தோ பாக்குறா பச்சி. என்னாச்சுப்பா? திரும்ப ட்ரை பண்ணு. ஹலோ, நான் கானாடு காத்தான்ல இருந்து சிதம்பரம் பேசுறேன். கதிரேசன் பையன் செந்தில் அங்கதானே வேலை பார்க்கறாப்ல? ஓ விசாரிக்கிறீங்களா? அது சரி. பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா நாளையும் யோசிப்பாய்கள்ல. ஹலோ, செந்தில் அங்கதானே வேலை செய்யறாரு? ஆமாங்க, இங்கதான் வேலை செய்யறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் போனை தரீங்களா? செந்தில் கடமை தவறாத வாத்தியார் சார். வகுப்பு எடுக்கிற நேரத்துல வெளியில எல்லாம் வரமாட்டாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, லஞ்ச் பிரேக்ல கூப்பிடுங்க. இல்ல, அவரு ஆஸ்பத்திரியில பார்த்ததா சொன்னாங்க. அதுவா? HM ஊர்ல இல்ல, அவங்க அம்மா வயசானவங்க, அவங்களுக்கு உடம்பு முடியலையா, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் செந்தில் சார கூட்டிட்டு போனாங்க. இந்த காலத்துல அவன் பெத்த அம்மாவே கூட்டிட்டு போறது இல்ல. இவரை பாத்தீங்களா? எவ்வளவு தங்கமான மனுஷன். சம்பந்தக்காரவுகன்னு பாக்குறேன். குடும்பத்தை கெடுக்கிற சோழியெல்லாம் வச்சுக்காதீங்க. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா அதை வீட்டுக்குள்ள வந்து சொல்லி தேவையில்லாத கலவரத்தை உண்டு பண்றீங்க. நீங்க சொன்னதை வச்சு நான் போலீஸ்க்கு போன் பண்ணியிருந்தா யார் அவமானப்படுறது? இதை பார்த்தா நாகு, வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இருக்க சொல்லு. அப்போதான் எல்லாருக்கும் நல்லது. என்ன தெரியலாம்? ஏமோ இப்படி நாகு, செந்தில், செந்தில். சார் சொல்லுங்க சார். உன் மாமனார் வீட்ல இருந்து போன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கா? உங்களுக்கு எதுக்கு சார் போன் பண்ணாங்க? எனக்கு இல்லையா, ஆபீஸ் நம்பருக்கு போன் பண்ணிருந்தாங்க. நீ உண்மையாவே வாத்தியாரா இருக்கியான்னு கேட்டாங்க. சரி, நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? என்ன சொல்லுவாங்க, உண்மையதான் சொல்லிட்டேன். சார் சார் விளையாடாதீங்க சார். பயப்படாதியா, உண்மைய சொல்லல. நீ வாத்தியாரா தான் இருக்கன்னு உன்னை பத்தி உயர்வாதான் சொல்லியிருக்கேன். சார் நல்ல வேலை சார். இங்க பாரு செந்தில், நான் என்னமோ உன்னை பிளாக்மெயில் பண்ற மாதிரி எல்லாம் நினைக்காத. உன் மாமனார் வீட்டுல உன் அருமை பெருமையெல்லாம் சொல்லி உன்னை காப்பாத்தி இருக்கேன். அதுக்கு நீ செய்யற பதில் உதவியா நினைச்சுக்கோ. சார் சத்தியமா கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்ல சார். ஏயா இதெல்லாம் நம்புற மாதிரியாவா இருக்கு? உன் மாமனார் வீட்டுல இருந்து வரதட்சணை எம்புட்டு வரும். சார் நான் காசுக்காக கல்யாணம் பண்ணல சார். அது எப்படியா பண்றதெல்லாம் பண்ணிட்டு யோக்கிய மாதிரியே மூஞ்சி வச்சிருக்க? ஆமா, நீ பண்றதுக்கு பேர் ஃபோர்ஜரி தெரியுமா? சார் பொண்ணு வீட்டுக்காரங்க போலீஸ்ல புகார் கொடுத்தாச்சுன்னா அம்புட்டு பெரிய ஏமாத்து கேஸ் இது. இதுல உன் ஆத்தாவையும் சேர்த்து ஏமாத்திருக்க. சார் இப்படி கண்ணெல்லாம் கலங்கி நல்லவன் மாதிரி பேசுறதுனால நீ நல்லவன் ஆயிட மாட்ட.
ஒழுங்கா போய் காசு ரெடி பண்ற வேலையை பாரு, அதான் உனக்கு நல்லது. சார் உடனே 2 லட்சம் வேணும்னா நான் எங்க சார் போறது? கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. எம்புட்டு டைம் வேணும்? ஒரு வாரம். ஒரு வாரங்கிறது கஷ்டம். ஒன்ன பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஒரு வாரத்துல கொடுத்துருவல்ல? முயற்சி பண்றேன் சார். முயற்சி எல்லாம் இல்ல, ஒரு வாரத்துல கொடுத்துற. இல்லன்னா நான் நேரடியா கர்நாடகா தனக்கு போயிருவேன். வரேன் சார். இவனை எப்படி சமாளிக்கிறது? வாங்க மேடம். என்ன இன்னைக்கு நீங்க லேட்டா? நான் தான் வந்திருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சியா? அதுவும் திரும்பி கூட பார்க்கல. லட்சம் பேருக்கு நடுவுல நீ நின்னாலும் உன்னோட இந்த வளையல் சத்தமும் கொலு சத்தமும் உன்னோட இந்த வாசனையும் என்கிட்ட சொல்லிடும் அங்க நிக்கிறது ஏன் அமுதான்னு. அதுவும் இல்லாம இந்த இடத்துக்கு வேற யார் வரப்போறா? உன்னையும் என்னையும் இந்த மீனையும் தவிர. ஏ அப்பா, இப்படியே பேசி பேசி ஆளை மொத்தமா கவுத்துடுவிய போல. அமுதா, என்னாச்சு? ஏன் அழற? ஒண்ணும் இல்ல. சொல்லு, என்னாச்சு? வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்ன மன்னிச்சிருங்க. அட, எதுக்கு இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்? எனக்கு புரியலன்னு கேக்குற. நான் சின்னதா கண்ணு கலங்கினதுக்கே இப்படி துடிச்சு போறீங்களே, உங்களை போய் நான் சந்தேகப்பட்டேன். சந்தேகப்பட்டியா? என்ன பேசுற? எனக்கு ஒன்றும் புரியல. அதனால எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. சொல்லுங்க, நான் பண்ணது தப்பு தானே? நான் உங்களை அப்படி நினைக்கலாமா? என் மேல அமுதா இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா? என்னங்க? என்னது? என்னன்னு பாருங்க. என்ன இது? என்ன அப்படி பாக்குறிய? தப்பு செஞ்சா வாத்தியாரெல்லாம் இப்படிதானே தண்டனை தருவாங்க. அதான் இப்படி எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன மன்னிப்பியலா? இனிமே என்ன படிச்ச பிரம்மனே வந்து சொன்னாலும் உங்களை நான் சந்தேகப்படவே மாட்டேன். அமுதாவோட இத்தனை அன்புக்கும் நான் தகுதியானவனா? இவ என் மேல வைக்கிற இத்தனை நம்பிக்கையும் என்னைக்கு உண்மை தெரிஞ்சு உடைய போதுன்னு தெரியல. மா, என்னம்மா இது? கல்யாண வீடு கணக்கா இம்பிட்டு பூ உட்காந்து கட்டிட்டு இருக்க. இத பார்த்த உடனே இப்பவே தலை பின்னி வச்சுக்கணும் போல இருக்கு. குடும்பம் கைய வைக்காத. ஆசைதான் உனக்கு. உனக்கு கட்டி வச்சிருக்கேன்னு நினைச்சியா? பின்ன வேற யாருக்கு? இது என் மருமவளுக்காக கட்டி வச்சிருக்கேன். நாளைக்கு படப்புக்கு கூப்பிட்டுருக்காங்கல்ல, வெறும் கைய வீசிக்கிட்டா போக முடியும். உனக்கு வேணும்னா வேற வாங்கி தரேன். பார்க்க தானே போறோம். இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு? ஆரம்பத்துல எல்லா மாமியாரும் இப்படிதான் இருப்பீங்க. அப்புறம் போக போக தானே தெரியும். ஆட பொறாம பிடிச்சவளே, அப்படியே உன்னை போட்டுன பாரு. பாருன்னு. என்னாச்சுமா? என்ன? ஒண்ணு இல்லையா? என்ன ஒண்ணு இல்லங்கிற? இங்க பாருன்னு. நாளைக்கு அமுதா அண்ணமண்டி வீட்டுக்கு போறோம்ல, அவங்களுக்கு குடுக்கறதுக்காக இம்பட்டு பூவை கட்டி வச்சிருக்காங்க. ஒத்த ஆளா கட்டி இருக்கு. ஏமா, என் தலையில வச்சுக்க கொஞ்சம் குடுனாக்கா குடுக்காதான். ஏமா, கொஞ்சம் கொடுத்தாதான் என்னம்மா? என்னையா பேசுற நீ? சாமிக்கு தொடுக்கிற மாலை
சாமி கழுத்துல சேர்ந்தாதான் அந்த மாலைக்கும் மரியாதை, கொடுத்தவங்களுக்கும் சந்தோஷம். இது என் மருமகளுக்காக பார்த்து பார்த்து கட்டினது. அவ தலையில வச்சாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். என்னடி வாய பார்த்துட்டு நிக்கிற? இத கொண்டு போய் ஈர துணியில சுத்தி ஃப்ரிட்ஜ்ல வை. ஏய், இத பாரு, நான் எல்லாருக்குமே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நாளைக்கு அந்த புள்ள இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் எல்லாருமே அந்த பொண்ணு மனசு நோகாம நடந்துக்கணும். எனக்கு கொடுக்கிற பாசத்தையும் மரியாதையையும் அமுதாவுக்கும் கொடுக்கணும். உன் புள்ளைகிட்டயே சொல்லி வை. ஏண்டி, அவனுக்கு ஏன் சொல்லணும்? அவன் பார்த்து பக்குவமா நடந்துக்குவான். உங்களுக்கு தான் எல்லாத்தையும் சொல்லணும். நாளைக்கு அந்த புள்ள இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் எல்லாருமே அந்த பொண்ணு மனசு நோகாம நடந்துக்கணும். எனக்கு கொடுத்த பாசத்தையும் மரியாதையையும் அமுதாவுக்கும் கொடுக்கணும். என் மேலே இம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்க. என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான 2 பேர்கிட்டையும் இப்படி பொய் சொல்லி அவளையும் ஏமாற்றி என்னையும் ஏமாற்றிக்கிட்டு பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என் மேலே வானத்தளவுக்கு நம்பிக்கையையும் கனவையும் வச்சுக்கிட்டு என் அம்மா ஒரு பக்கம், இதுக்கப்புறம் நான் தான் உலகம் நினச்சிட்ருக்க அமுதா ஒரு பக்கம். 2 பேரையும் இப்படி ஏமாற்றி கடைசியில் நான் அப்படி என்னத்தை சாதிக்க போகிறேன்? யாருக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணுமோ அவங்கக்கிட்ட போய் இப்படி ஒரு போலியான பிம்பத்தை நம்ம காமிச்சு வச்சிருக்கோமே. இந்த உண்மை மட்டும் 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் என்ன ஆகிறது? ஐயோ, நினச்சி கூட பார்க்க முடியல. அம்மா கண்டிப்பாக உசிரியை விட்டுருவா. சொந்த தங்கச்சி பொய் சொல்லிட்டாங்கிறதுக்காக இப்படி நாள் தங்கச்சி கிட்ட கூட பேசாமல் இருந்தவ நான் பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் இம்புட்டு நாள் ஏமாத்தினேங்கிறது தெரிஞ்சா கண்டிப்பாக அவள் வாழ்க்கையில் எப்பவுமே என்னை மன்னிக்க மாட்டான். ஏன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குற? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அம்மாவையும் அமுதாவையும் சேர்த்து ஏமாத்திட்டு இருக்கிறது? யார்கிட்டயாவது உண்மையை சொல்லிதான் ஆகணும். அம்மா கிட்ட சொல்றதை விட அமுதா கிட்ட சொல்றது தான் சரி. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். இப்போவே அமுதா கிட்ட ஃபோனை போட்டு சொல்லிட வேண்டியதுதான். ஐயோ, மணி 9 ஆகுதே. இப்போ கால் பண்ணால் சரியா இருக்குமா? இல்லை இல்லை, வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஐயோ, சொல்லாமல் இருக்க முடியலையே. இல்லை, எப்படியும் சொல்லி தான் தீரணும். எப்படி சொல்றது? அமுதா, உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும். இந்த உலகத்திலேயே நான் பார்த்த அழகான அன்பான பொண்ணு நீதான் அமுதா. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. நமக்கிடையில வந்த இந்த காதல் ஏதோ சாதாரணமாக வந்த மாதிரி எனக்கு தோணலை. நீயே யோசிச்சு பாரு. நான் உன்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு வீட்டில் சொல்ல முடியல. அம்மாவுக்கும் உன்னை பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் தானாவா நடக்கணும்? வாழ்க்கையில் நீயும் நானும் ஒன்று சேரணும்னு எழுதப்பட்டிருக்க அமுதா. அமுதா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நாளும் அதை சொல்ல நினைக்கும் போதெல்லாம் எங்கே உன்னை இழக்க வேண்டியிருக்குமோன்னு இத்தனை நாளாக அதை எனக்குள்ளேயே வச்சிருந்தேன். இந்த பொய் எங்கள் அம்மாவை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்காக சொன்னதுதான். ஆனால் அதுவும் உன்னை பாதிக்க போதுன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் வலியா இருக்காமதா. இதை சொல்லாம நான் மறைக்கிறேன்னு நினைக்க என்ன நானே வெறுக்கிறாமதா. நான் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் பாத்தியார்ல இல்லாமதா. சாதாரண ஸ்கூல் கிளர்க் தான் அமுதா.
நீ என்னை மன்னிச்சா என் வாழ்க்கை உன்னால் அம்புட்டு அழகாக இருக்க போகுது. இல்லைன்னா உன்னை ஏமாத்தின தப்புக்கு காலம் முழுக்க உன் நினைப்போடையே வாழ்ந்துட்டு போகிறேன்.